Dr. Maitri's Music Therapy Channel. இன்றைய பதிவில் ஒரு டிசிப்ளின்டு மைண்ட், டிசிப்ளின்டு ஆக்ஷன்ஸ் நம்மளோட எய்மை அடைவதற்கு, இலக்கை எட்டுவதற்கு எங்கனம் பயனுள்ளதாக அமையும், எங்கனம் துணை புரியும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நிறைய விஷயத்தில் நம்மளோட டெம்டேஷன் எந்த அளவுக்கு நம்ம சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ப சில உந்துதல்கள் இருக்கும். அந்த உந்துதல் என்ன பண்ணணும், நம்மளை அதை தொடர்ந்து அந்த வழியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் சில நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்மளுக்கு ஒரு இம்பல்சிவ் பிஹேவியர் வரும். இதை செய்துடலாம், அதை செய்துடலான்னு. ஆனால் அந்த மாதிரி வேறு வேறு லெவலில் நம்ம சில வேலைகளை செய்யும் பொழுது நம்மளோட எய்ம்னு ஒன்று இருக்கே, கோல் ஒன்று வச்சுன்னு இருக்கமே மனசில், இதெல்லாம் நம்ம அடையணும் அப்படின்னு, அதற்கு அது குழுக்களை நிற்கும். இட் வில் பி அன் ஹர்டில், இட் வில் பி அ பிளாக்கேஜ் டு ரீச் அவர் கோல் அப்படின்னு. இது எல்லாரும் பெரியவங்களும் சொல்லி கொடுக்குற விஷயம்தான். ஆனால் டிசிப்ளின்டு மைண்ட், டிசிப்ளின்டு ஆக்ஷன்ஸ் லீட்ஸ் யூ டு அட்டைன் யுவர் கோல், ரீச் யுவர் கோல். என்ன பெட்டராக இருக்கும். நீங்கள் அடைய போடைய ஒரு முடிவு இருக்கே, உங்களோட இலக்கு, அது இலக்கை எளிதாகவும் இனிமையாகவும் அடைய முடியும், எளிதாக அடைய முடியும். அதில் பெரிய அளவுக்கு வெற்றியும் கிடைக்கும். இலக்கு அடையிறதே வெற்றி தான். ஆனால் வெற்றி மேல் வெற்றி என்னை சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் இலக்கு அடைவது, இலக்கிலே சிறப்பான வி கேன் அட்டைன் மோர் லாரல்ஸ் அப்படின்னுவாங்க. அதுக்கு டிசிப்ளின் எந்த அளவுக்கு உபயோகப்படும் அப்படின்னு கேட்டால், there are 4 things: resistant to temptation, delay in gratification, ready to wait for the turn அப்படின்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இது ஒரு ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வேணால் சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லாருக்கும் இது ஏற்புடையது தான். ரெசிஸ்டன்ட் டு டெம்டேஷன். நம்ம இப்போ ஒரு பெரிய அளவில் படிக்கணும்னு நினைக்கிறோம், இல்லை வேறு ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட், பெரிய ட்ராயிங், ஒரு கலை ரிலேட்டடாக இருக்கிற ஒரு பெயிண்டிங் செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த பெயிண்டிங் இப்போ பெயிண்டிங் அப்படின்னு நம்ம எழுதுகிற அந்த 5 எழுத்துக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த பெயிண்டிங் செய்திட முடியுமா? நிச்சயமாக இல்லை. முதல்ல பெயிண்டிங் கிளாஸ் போகணும், நல்லபடியாக கற்றுக்கணும், அதுக்கப்புறம் அந்த கோல் என்னவோ அதை பற்றி செய்யணும் அப்படின்னா, அதுபோல் டிசிப்ளின்டு லைஃப்னு சொன்னால் முதல்ல டெம்டேஷனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. டெம்டேஷனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அங்கங்கே வேவரிங் மைண்ட் இருக்கும். இது போகலாமா, அது போகலாமா, அப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா, எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத காட்டலாம். இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வரைமுறையை நம்மளோட வகுத்துக்கிட்டா அந்த டிசிப்ளின் என்ன பண்ணும், நம்மளோட இலக்கை அடைவதற்கு உறுதி செய்யும். டிசிப்ளின்டு லைஃப்னா ரெசிஸ்டன்ட் டு டெம்டேஷன் அப்படின்னு முதல் வார்த்தை சொன்னோம். நம்ம போகக்கூடிய வழியில் என்னெல்லாம் டெம்டேஷன், நம்மளோட கவனத்தை கவருவது, கவனத்தை திசை திருப்புவது எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், கவனத்தை திருப்புறது அப்படின்றது டுவர்ட்ஸ் அவர் எண்டுக்கு இருக்கே, நம்மளோட இலக்கை நோக்கி கவனத்தை திருப்பிக்கிட்டா அது ரொம்ப, இட் இஸ் மோஸ்ட் வாரண்டட், இட் இஸ் மோஸ்ட் வெல்கம். ஆனால் கவனத்தை திசை திருப்புறோம், நம்ம இலக்கை அடையிறதுக்கு பதில் வேற ஏதோ வழியில் பார்க்குறோம். அது எப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் செய்யக்கூடியது தான். எல்லாருக்கிட்டையும் இந்த கேட்ஜெட் இருக்குது. கேட்ஜெட்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கேட்ஜெட்டை பார்க்குறது என்ன, முக்கியமாக ஏதோ ஒரு லெக்சர் இந்த டாப்பிக்கில் இருக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். அப்படி தான் போட்டு சர்ச் பண்ணுறோம். ஆனால் சர்ச் பண்ணுற வழியில் அது எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டரோ கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனோ வேறு எதையும் ஒன்று காட்டி தருது. நம்ம என்ன செய்கிறோம், வி ஹவ் பீன் கேரிட் அவே பை தட். அதுக்குள்ளே இருக்கிற ஷார்ட்ஸை வரிசையாக அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தால் நம்ம எதை பார்க்க வந்தோமோ அதுலேருந்து வி ஆர் கெட்டிங் அவர் செல்ஃப் டைவர்டட். அதில் என்ன ஆகுது, இட் இஸ் நாட் சிம்பிள். இப்போ வாயில் சொல்கிறவளுக்கு ஈஸி இல்லை. அது என்ன பண்ணிருந்தா, நம்மக்கிட்டே இந்த ஒரு மணி நேரம் 60 நிமிஷம் 80 நிமிஷம் போல் நம்ம டயத்தை இட் ரோப்ஸ் அவர் டைம். நம்ம டயத்தை அது திருடிக்கிட்டு போயிடுது. அப்புறம் திரும்பி பார்த்தா இவ்வளோ நாளை எடுத்து இன்னும் நம்ம லெக்சர் போட்ட டாப்பிக்கே வரலையேன்னா, முதல்ல அதுக்கு என்ன செய்யணும், கேட்ஜெட்டோ கம்ப்யூட்டரோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் லெக்சர் வேணுமோ அந்த டாப்பிக்கில் ஏதோ செய்திகள் இருக்குதா, அவைலபிள் இருக்கான்னு அதை போட்டு பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம என்னெல்லாம் கிடைக்கிறது, யார் பேசுனதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்கும்னு மேலே மேலே பார்த்துக்கிட்டே இருந்தால் இட் வில் பி ஆஃப் குட் யூஸ். ஆனால் அதை விட்டு பொதுவாக தேட துவங்கினா அது என்ன பண்ணும், வேறு என்னெல்லாமோ காட்டும். நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு காரணமே இதுதான். என்ன செய்கிறாங்க, அவங்க வேறு ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்னாச்சு, டிசிப்ளின் வரும்பொழுது எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் அதில் மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்கும், கவனம் இருக்கும். கவனம் திசை திரும்பாது. கவனத்தை நம்ம என்ன பண்ணோம், சிதற விட மாட்டோம். ஆனால் அது இல்லாமல் தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டு வேறு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ என்னாச்சு, நிறைய இது ஒன்று மாற்றி ஒன்று அடுத்தடுத்து வருது. ஆனால் எதை கேட்கணுமோ அதை கேட்க முடியல, எதை பார்த்து தெரிஞ்சுக்கணுமோ அந்த பாடங்களை படிக்க முடியலன்னு சொன்னால் என்ன ஆச்சு, நம்மளோட டிசிப்ளின் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு.
நம்மளோட கவனம் ரொம்ப தூரம் சிதறிடுது. அதெல்லாம் பார்க்கறதெல்லாம் தப்பா, அது ஒரு இட் இஸ் பெரிய மிஸ்டேக்கா, டஸ் இட் ரிக்வயர்ஸ் எனி பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமா இல்லை, பனிஷ்மெண்ட்லாம் அதுக்கு இல்லை. பட் வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம். இந்த மாதிரி ஒரு வீக்கெண்ட்ஸில் அமைதியாக உட்காந்து இருக்கும்போது நிறைய பாடங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிற செய்திகளை சேகரித்து வச்சுக்கிட்டா அது வரப்போகிற வாரத்துக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அதை விட்டு இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னு வைங்க, ஹவு டு மேக்கப், ஹவு டு கெட் இன் டு த லைன், ரெண்டுமே ஏற்புடையதில்லை. அப்போ எப்படி இந்த டைமை காம்பன்சேட் பண்ணுறது? பிட்வீன் 3 and 4:30 முடிஞ்சிட்டு அப்படின்னா 4:30 மறுபடியும் 3 o'clock வராது, 4:30 அப்புறம் 5, 5:30 அதுபோல் நேரங்கள் தானே கிடைக்கும். அப்படின்னா அந்த 1 மணி நேரம் சாலிடாக நம்மளுக்கு என்ன வேஸ்ட்டாக போச்சு. அதனால அந்த டிசிப்ளின் வரும்போது ரெசிஸ்டன்ட் டு டெம்டேஷன் அப்படின்றத வச்சுக்கிட்ட போது அதில் என்ன ஆகும், டெம்டேஷன் என்னெல்லாம் வருதோ, நம்ம வேற ஏதோ பார்க்குறோம் அப்படின்னா என்ன, கவனம் ரொம்ப சிதறி போகுது. டுவர்ட்ஸ் அவர் கோல் கிராட்டிஃபிகேஷன் என்ன வேணும் அது மாதிரி வரச்சு அந்த எல்லா வேலைகளும் தொடர்ந்து நம்ம செய்கிறோம்னு வைங்க, அந்த கோட்லேயே செய்துகிட்டு இருக்கும்போது நம்மளோட இலக்கை அடைவது எளிதாக இருக்கும். இலக்கை அடைவதற்கு சாதாரணமாக ஒரு 30 நாள் வைக்கிறோம்னு வைங்க, இதுபோல் தொடர்ந்து அதே பாதையில் பயணித்து இருக்கும்போது 30 நாள் இருந்து 26, 27 நாள் அந்த நாளுக்குள்ளேயே நம்மளால் அந்த நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். ஆனால் ப்ரொவைடட் கவனம் சிதறாமல் இருந்தால். ஒரு வரைதல், சிறப்பான ஒரு டிராயிங் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அது வரைந்துக்கணும், வரைந்ததுக்கப்புறம் அது கலர் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே இதற்குள்ள அந்த டிசிப்ளின் என்ற வார்த்தைக்குள்ள இது எல்லாமே உள்ளுரை தான், அதுக்குள்ள அடக்கம் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் கவனம் சிதறக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ டெம்டேஷன் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னால் இது சாப்பிட்ற விஷயத்துக்கும் பொருந்தும், வரைகிற விஷயத்துக்கும் பொருந்தும், படிக்கிற விஷயத்துக்கும் பொருந்தும். டெம்டேஷன்றது என்ன, கண்ணில் பார்த்ததே செய்யணும்னு நினைக்கிறோம். டஸ் இட் இருக்கு என்ன இல்லையே அப்படின்னு. இப்போ ஏதோ நம்ம வழியில் போயிட்டுருக்குறோம், போகிற வழியில் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்குது, நம்ம ட்ராவல்னு வைக்கிறோம், அதில் சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கும். இல்லை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், சில நேரத்தில் எதிர்பாராத விதமாக சில இன்கன்வீனியன்ஸ் வருதுன்னு வைங்க, யூ பி வித் தட். அதுலேருந்து சில பேர் நினைப்பாங்க இன்கன்வீனியன்ட் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னாலே தே ஆர் ரன்னிங் அவே ஃப்ரம் தட், அதை விட்டு ஓட்டமாக ஓடுவாங்க. ஐயோ நம்மளால முடியாதுப்பா இதெல்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, இந்த டிஸ்கம்ஃபர்ட்டோடு கூட தொடர்ந்து கொஞ்ச நேரம் பயணப்பட்டா இந்த டிஸ்கம்ஃபர்ட் என்ன பண்ணோம், கொஞ்சம் கழிச்சு அது நம்மளை உதறிட்டு தானாக நகர்ந்துடும். வி கேன் கோ டேக் அவர் கம்ஃபர்டபுள் ஜர்னி. திஸ் இஸ் வெரி மச் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி, அதாவது அடோலசன்ஸில் இருந்தாலும் அது ஏற்புடையதான், அடல்ட்ஹுட்டில் இது ஏற்புடையதான். இன்னும் கேட்டால் ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்கிறோம், அந்த நேரத்தில் விட சில சமயத்தில் எதிர்பாராத விதமான டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வரும் அப்படின்னா அந்த கம்ஃபர்ட்ஸ்குள்ளே வி கண்டினியூ டு பி வித் தேர், அதுக்குள்ளேயே தொடர்ந்து இருந்துக்கிட்ட போது அந்த டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், வெளியில் வர முடியும். அதுக்காக என்ன செய்ய வேண்டாம், அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டு ஓடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஜர்னி. டிஸ்கம்ஃபர்ட்ன்றது பார்ட் ஆஃப் த ஜர்னி. இப்போ வீட்டில் இருக்கிறோம், சில எதிர்பாராத விதமாக ஏதோ பவர் ஷட் டவுன் இருக்குது, சில ஒரு கேட்ஜெட்லாம் நம்மளுக்கு வேலை செய்யலைன்னு வைங்க, இது பார்ட் ஆஃப் த ரொட்டீன். கொஞ்ச நேரம் கழிச்சு இது எவ்ரிதிங் வில் கம் டு தி நார்மாலிட்டி அப்படின்ற அபிப்பிராயத்தை மனசில் வச்சுக்கிட்டா அதுபோல சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது எதுக்கு, நம்மக்கிட்ட இருக்கிறதுல திருப்தி இருக்கணும். இன்னும் வேணுமான்னு சொல்லி வேண்டரிங் ஓவர் ஆர் வேவரிங் மைண்ட் இருந்தால் அந்த டிஸ்கம்ஃபர்ட் ரொம்ப பலுவானதாக தோணும். ஆனால் வேவரிங் மைண்ட் இல்லை, வி ஆர் கண்ட்ரோலிங் அவர் செல்ஃப் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டுக்குள்ளே இருக்க தெரிஞ்சுக்கணும். டிஸ்கம்ஃபர்ட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி டிசிப்ளின் அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன்னா இது ஒன்லி பாசிங் கிளவுட்ஸ், கொஞ்சம் கழிச்சு இதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், மீண்டு வெளியில் வர முடியும். டிஸ்கம்ஃபர்ட் என்டையர் ஜர்னி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்காது, ஒன்லி ஃபார் 100 yards இருக்கும், அட் த மோஸ்ட் 500 yards இருக்கும். ரொம்ப என்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா 1 கிலோமீட்டருக்கு தான் இருக்கும், அதுக்கு மேலே பாக்கி உள்ள ஜர்னி நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்றத மனசில் வாங்கினா அந்த டிசிப்ளின் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த டிசிப்ளின் கூட இருந்ததுன்னா நம்மளுடைய இலக்கை அடைவது எளிது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.